சங்கீதாவுக்கு த்ரிஷா போட்ட ரெட் கார்டு. இனிமேல் நான் தான் சிஎம் விஜய்க்கு ஒரே பொண்டாட்டி. லீக் அவுட் ஆன நீலாங்கரை ரகசியம். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் இடையே கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருந்தார் சங்கீதா. குறிப்பாக அந்த மனுவில் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு நடிகையுடன் விஜய் நெருக்கமாக இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதிலிருந்தே விஜய் திரிஷா குறித்த பரபரப்பான செய்திகள் தொடர்ந்து ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன. அதோடு சங்கீதா சொல்வதை உறுதிப்படுத்தும் வகையில் அவர் விவாகரத்து மனு தாக்கல் செய்த சில தினங்களில் விஜயும் திரிஷாவும் ஒரு தயாரிப்பாளர் இல்ல திருமண நிகழ்ச்சியில் ஜோடியாக கலந்து கொண்டார்கள். அதன் பிறகு தேர்தல் முடிவுகள் வெளியான அன்றைய தினம் திருப்பதிக்கு சென்றுவிட்டு நேராக தனது வீட்டுக்கு செல்லாமல் விஜயின் வீட்டுக்கு சென்றார் திரிஷா. அதனைத் தொடர்ந்து விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற போது முன் வரிசையில் அமர்ந்திருந்த திரிஷா அவர் பதவியேற்றுக் கொண்டதும் நெகிழ்ச்சியுடன் ஆனந்த கண்ணீர் வடித்தார். அதன் பிறகு நடிகர் அஜித்குமாரின் தாயார் மறைந்தபோது விஜயும் திரிஷாவும் ஒன்றாக சேர்ந்து சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிலையில் இன்று 80வது சுதந்திர தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் கோட்டையில் கொடியேற்றிய நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டார் விஜய். இந்த நிகழ்ச்சியில் விஜயின் தந்தை எஸ். சந்திரசேகரன், தாயார் சோபா ஆகிய இருவரும் முன்கூட்டியே வந்து அமர்ந்திருந்த நிலையில் அதன் பிறகு சென்ற திரிஷாவும் அவர்கள் அருகிலேயே அமர்ந்து கொண்டார். அதையடுத்து தேசிய கொடி ஏற்றிய விஜய் அனைத்து மக்களையும் பார்த்து ஊர்தியில் அமர்ந்தபடி சல்யூட் அடித்தார். அப்போது தனது அப்பா அம்மாவை பார்த்து கைகூப்பி வணக்கம் வைத்த விஜய் திரிஷாவை பார்த்து சிரித்தபடியே சல்யூட் அடித்தார். திரிஷாவும் கம்பீரமாக நின்றபடி அவருக்கு பதிலுக்கு சல்யூட் அடித்தார். அப்போது அவர்கள் இருவரும் புன்னகைத்துக் கொண்டதை அனைத்து கேமராக்களும் படம் பிடித்துக் கொண்டன. குறிப்பாக இன்றைய தினம் மஞ்சள் நிற சேலை மற்றும் பச்சை நிற ஜாக்கெட்டில் வந்திருந்த திரிஷாவின் முகத்தில் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. ஏற்கனவே விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட போதும் இன்று முதல் முறையாக அவர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய போதும் முன் வரிசையில் அமர்ந்து வாழ்த்தியுள்ளார் திரிஷா. இது மிக பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே விஜயின் குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசலுக்கு திரிஷா தான் காரணம் என்று தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்தாலும் இப்படி சங்கீதா விவாகரத்து மனுவை தாக்கல் செய்ததிலிருந்து அடிக்கடி விஜயுடன் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதோடு அவரை வாழ்த்துவதிலும் முதல் ஆளாக ஆஜராகி வருகிறார் திரிஷா. இதன் காரணமாகவே சங்கீதா விவாகரத்து மனுவில் குறிப்பிட்டது போன்று விஜயும் திரிஷாவும் கடந்த 5 ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்பது மேலும் மேலும் உறுதியாகிக் கொண்டே வருகிறது. இந்த நேரத்தில் இன்றைய தினம் விஜய் வட்டாரங்களில் இருந்து இன்னொரு புதிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால் விஜயும் அவரது மனைவி சங்கீதாவும் பிரிந்ததுதான். எப்போது நீதிமன்றத்துக்கு சென்று சங்கீதா விவாகரத்து கேட்டாரோ அப்போதே விஜய் அவரை முழுமையாக தூக்கி எறிந்து விட்டார். அதனால் இப்போது தங்கள் பிள்ளைகளுக்காக விவாகரத்து மனுவை சங்கீதா திரும்ப பெற்றாலும் கூட அடுத்தபடியாக அவர் உடனடியாக சென்னை வந்து விடுவாரா அல்லது லண்டனில் தான் இருப்பாரா என்ற கேள்விகளும் எழுந்திருப்பதாக கூறுகிறார்கள். மேலும் இந்த விவாகரத்து வழக்கை முழு சாக்காக வைத்துக்கொண்டு தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் திரிஷா குறித்து திமுகவினர் அவதூறு செய்திகளை பரப்பிக் கொண்டே வந்தார்கள். அதற்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே விஜய் மட்டுமின்றி அவரது பெற்றோரும் சங்கீதாவிடம் விவாகரத்து வழக்கை வாபஸ் வருமாறு கூறி வந்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர் விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார். மற்றபடி விஜயும் சங்கீதாவும் மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சேர்ந்து வாழ்ந்து வரும் விஜயும் திரிஷாவும் தான் இனிமேலும் தொடர்ந்து வாழ்வார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதனால்தான் சங்கீதா விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றவுடனே அதுவரை திரிஷாவை திரைக்கு பின்னால் மட்டுமே வைத்திருந்த விஜய் அதற்கடுத்து முழுமையாக அவரை வெளியில் கொண்டு வந்துவிட்டார். இப்போது கூட சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டிலும் அதனைத் தொடர்ந்து அவரது தாயார் வீட்டிலும் தான் மாறி மாறி இருந்து வருகிறாராம் திரிஷா. அதனால் லண்டனில் இருந்து சங்கீதா சென்னை வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி வந்தாலும் கூட சில காலம் இருந்துவிட்டு மீண்டும் தனது பெற்றோருடன் லண்டனுக்கே செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் விஜய் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதோடு தற்போது சினிமாவில் நடித்து வரும் திரிஷா எதிர்காலத்தில் ஜெயலலிதாவை போல அரசியலுக்கு வந்து விடுவார் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக விஜயின் இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் திரிஷா அரசியலுக்கு வர வாய்ப்பில்லை. மீண்டும் விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது அவரை கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வந்து விடுவார். அதோடு 2031 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார பேரணியாக கூட திரிஷா உருவெடுப்பார் என்றும் அக்கட்சி வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் தற்போது நடக்கும் சம்பவங்களை வைத்து பார்க்கும்போது விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் இடையேயான பந்தமானது முடிந்துவிட்டது. இனிமேல் திரிஷாவுடன் தான் அவர் வாழ்க்கையை தொடரப்போகிறார் என்பது 100% உறுதியாகி இருக்கிறது.
அதை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கோட்டையில் நடந்த கொடியேற்று விழாவில் விஜயின் பெற்றோருடன் அமர்ந்து இனிமேல் நான் தான் அவர்களது மருமகள் என்பதை உலகிற்கு திரிஷா வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.